ஜீவாப்பம் நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். நாளும் கூட தேவனுடைய வார்த்தை தியானத்துக்கென்று ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு தொடுதல் நாள் எல்லாம் மாறிவிடும். மறுபடியும் சொல்றேன், ஒரே ஒரு தொடுதல் நாள் எல்லாம் மாறிவிடும் என்று சொல்லி லூக்காவின் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு பெண், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பெண் ஆனவள் 12 வருஷ காலங்கள் அந்த தன் சரீரத்தில் அந்த இரத்த போக்கினாலே பல டாக்டர்களை பார்த்தும் கூட அவளுக்கு தீர்வு வரவில்லை. ஆனால் இயேசுவை பற்றி கேட்ட பிற்பாடு இயேசுவிடத்தில் போய் சொல்லுவதற்கும் அவள் பயந்தால் வெட்கப்பட்டாள். ஆனால் ஒரு விஷயம் அவளுக்குள் மனதில் இருந்தது. அவருடைய அங்கியை நான் முனையை தொட்டுவிட்டால் போதும், நான் குணமாய் விடுவேன் என்று சொல்லி அவள் அந்த விசுவாசத்திலே அவள் இயேசு பின்னாக சென்று, இந்த திரளான ஜனங்கள் இயேசுவின் நெருக்கடியிலே போய்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவள் போய் இயேசுனுடைய அங்கியை அந்த மூலையை தொடுகிறாள். உடனே இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருந்த அவர் நின்று திரும்பி பார்த்து, என்னை யார் தொட்டது என்று சொல்லி கேட்கிறார். அந்த இடத்துல எல்லாரும் ஆச்சரியம் அடைகிறார்கள். நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள், ஜனங்கள் நசுக்கி கொண்டு இருக்கிறாங்க இயேசுவை. அப்பொழுது சிஷ்யர்களாக சொல்கிறாங்க, ஆண்டவரே, இவ்வளோ திரளான கூட்டம் இருக்காங்க, எவ்வளோ பேர் உங்களை நெருக்கி நசுக்கிட்டு இருக்காங்களே, அப்போது யார் என்ன தொட்டது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. இல்லை, நான் அப்படி சொல்லலை, நான் சொல்கிறது வேறு விஷயம் என்று சொல்லி உடனே அந்த பெண் இயேசுக்கு முன்பாக வந்து, நான் தான் உங்களை தொட்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், என் மகளே என்று சொல்லி அழகாக கூப்பிடுகிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, அந்த பெண்ணுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு தொடுகிறதான ஒரு விசுவாசம். இப்படி செய்தால் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி அப்பொழுது அவள் சொன்ன விஷயத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆம், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது என்று சொல்லி ஏசங்க சொல்லுகிறது பார்க்கிறோம். அதே போல தான் இன்றும் கூட விசுவாசத்தின் ஒரு தொடுதல் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசுவிடத்தில் வந்தால் எனக்கு அற்புதம் நடக்கும், இயேசுவிடத்தில் வந்தால் எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் விடுதலை ஆகும், இயேசுவிடத்தில் வந்தால் என் கண்ணீர் மாறும், இயேசுவிடத்தில் வந்தால் என்னுடைய வியாகுலங்கள் மாறும் என்றதான அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், என் மகனே, என் மகளே, உன் விசுவாசத்துக்கு படி உனக்கு நான் அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லி. அதனாலே பயப்படாதீங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் அவரை நம்பி வாழுங்க. எந்த சூழ்நிலையும் அவருக்கு முடியாத காரியம் இல்லை. நிச்சயமாய் உங்களுடைய சூழ்நிலைக்கு உங்களிடத்திலிருந்து அவருக்கு வேண்டியது ஒன்றுதான், அந்த விசுவாசம், அந்த தொடுதல். ஆண்டவரை கிட்ட நான் போனால் நிச்சயம் நடக்கும் என்றது உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். விசுவாசம்தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதா இருக்கிறது. உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆம் பிதாவாகிய தேவனே, அப்பா, இந்த வார்த்தையின்படி அப்பா யாரெல்லாம் என்னோடு கூட ஜெபிக்கிறார்களோ அப்பா, நாங்கள் அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம். அவர்கள் எதுக்காக இந்த நேரத்தில் அப்பா குறைகளின் காரியத்தை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறார்களோ, இதோ இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று அப்பாவுடைய இருதயத்திலேயோ எண்ணத்திலேயோ அந்த எண்ணம் வருகிறதோ அப்பா, அப்படி அந்த பெண்ணை ஆண்டவரே யாராலும் முடியாத அந்த காரியத்தை ஒரு அற்புதமாய் ஒரு நொடியிலே செய்தீரோ, அப்படியாக இவர்களுக்கும் செய்ய நீ வல்லவராயிருக்கிறீர். அவருடைய கண்ணீரின் காரியங்கள், அவருடைய பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் உம்மிடத்தில் விசுவாசத்தோடு கூப்பிட யாவருக்கும் பதில் அளிக்கும்படி காய் செபிக்கிறேன். ஒரு அற்புதம் செய்யும்படி காய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தினாலே நீ கேட்டதுக்கு அற்புதம் செய்வாராக.